Hello, means நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமில் எக்ஸசைஸ் 7 பார்க்குறோம். ஆல்ரெடி 1 to 6 இதே சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். சில எக்ஸசைஸம்ஸு இல்லஸ்ட்ரேஷன்ஸும் ஹெல்த்தி எஜுகேஷன் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அங்கே போடாத இல்லஸ்ட்ரேஷன்ஸும் எக்ஸசைஸும் இங்கே போட்டிருக்கோம். செக் பண்ணிக்கோங்க. Cash sales of a business in the year were rupees 1,70,000. Cash sales வந்து 1,70,000 இருக்குது. The cost of goods sold including direct expenses was rupees 1,94,000 and gross profit shown by the trading account for the year was 2,58,000 வந்திருக்கு. ஓகேவா? Calculate the credit sales during the credit sales எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி தான். ஒரு ஃபார்முலா இருக்குது இல்லைங்களா, அந்த ஃபார்முலா வச்சு போட்டுடலாம். எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் சேல்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ calculation of credit sales. ஸோ டோட்டலாக எவ்வளோ சேல்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து கேஷ் சேல்ஸை லெஸ் பண்ணாமல் கிரெடிட் சேல்ஸ் எவ்வளவோ அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்மளுக்கு சேல்ஸ் எவ்வளவுன்னு தெரியணும் இல்லையா, அதுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டும் ஜிபியும் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபார்முலாவுக்கு ஞாபகம் இருக்குது இல்லைங்களா, சேல்ஸ் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் மைனஸ் ஜிபி. ஓகேவா? ஸோ இப்போ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு cost of goods sold equal to sales minus GP அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும் இல்லையா. அப்போது சேல்ஸ் இந்த வச்சுட்டு ஜிபி இந்த பக்கம் கொண்டு வரும்போது என்ன வருங்க, காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு ப்ளஸ் ஜிபி அப்படின்னு வருமா. இப்போது இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா. இப்போ காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு நம்மளுக்கு எவ்வளோ இருக்குதுங்க, சேல்ஸ் தெரிய இருக்குது. சேல்ஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு எவ்வளோங்க, 1,94,000 இருக்குதோட ப்ளஸ் ப்ராஃபிட் எவ்வளோங்க, 2,58,000 இருக்குது. டோட்டல் பண்ணிக்கலாமா. 1,94,000 ப்ளஸ் 2,58,000. ஸோ 4,52,000 வருது. ஓகேவா? அப்போ நம்ம சேல்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இதிலிருந்து என்ன பண்ணிக்கலாங்க, இதுக்குள்ளே தான் வந்து நம்மளுக்கு கேஷ் சேல்ஸு இருக்குது, கிரெடிட் சேல்ஸு இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு இது தெரியும், அப்போ இது மட்டும் தெரியாது. இப்போ இதை கண்டுபிடிச்சிக்கலாமா, அவ்வளோதான். ஓகேவா? அப்போது சேல்ஸ் மைனஸ் கேஷ் சேல்ஸ், அதுதான் நம்மளுக்கு என்ன வருங்க, கிரெடிட் சேல்ஸ் வருமா. ஸோ அப்போது கிரெடிட் சேல்ஸ் ஈக்குவல் டு சேல்ஸ் எவ்வளோங்க, 4,52,000 மைனஸ் cash sales 1,70,000 minus 1,70,000 போடும்போது 2,82,000 வருது. கரெக்ட், 2,82,000. ஸோ அப்போது கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைங்களா, அவ்வளோதான். சின்ன ஒரு ஃபார்முலாவில் ஆரம்பிக்கிறது தான். அந்த இடத்த மட்டும் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா போடுறது ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.